இப்போ குற்றம் சாட்டப்பட்டது 30 பேர். அதில் ஒருத்தர் இறந்துட்டார். 27 ஒரு உள்ள இருக்காங்க, 2 பேர் அப்ஸ்காண்டிங்கில் இருக்காங்க. சிபிஐ விசாரணையில் இதை விட அதிகமான பேர் கூட சம்மந்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி வேற ஆட்களையும் கூட கைது பண்ணலாம். அவங்க பேர்லையும் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணலாம். இல்லை இந்த வழக்கில் இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்கவங்க இவங்கெல்லாம் சம்மந்தப்படலை அப்படின்னு அவங்கள விட்டுட்டு மற்றவங்க பேர்ல கூட போடலாம். இப்போ ஒவ்வொருத்தரையும் சிறையில் இருக்கிறவங்க கஸ்டடியில் எடுத்து சிபிஐ விசாரிப்பாங்க, கட்டாயம் விசாரிப்பாங்க. அதாவது சொல்லுவாங்க விசாரணை ஆரம்ப கட்டத்துல இருந்து திருப்பி வரும். இன்னும் சொல்ல போனா அவங்க ஒரு முதல் தகவலுக்கு ஃபைல் பண்ணுவாங்க. எஃப்ஐஆர் இங்க போட்டிருக்காங்க இல்லையா, இந்த ஆர்டர் இந்த மாதிரி கோர்ட் ஆர்டர் பிரகாரம் இந்த எஃப்ஐஆர் அங்கிருந்து இந்த இதுல இருந்து வரப்பட்டது, அதை இந்த எஃப்ஐஆர் ஆக இந்த கிரைம் நம்பர்ல நாங்க பதிவு பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பதிவு பண்ணுவாங்க. பதிவு பண்ணி அவங்க ஆரம்பத்துல இருந்து சாட்சிகளை விசாரணை எல்லாமே நடக்கும். கம்ப்ளீட்டா நடந்து இதுல குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அல்லாதவர்கள் கூட கைது செய்யப்படலாம். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கூட சிலர் விடுவிக்கப்படலாம். அவங்களுக்கு பேஸ்ட் ஆன் த எவிடன்சஸ் அவங்களுக்கு கிடைக்குதா, எது கிடைக்குதோ அதன்படி பண்ணுவாங்க.